எப்பா ராஜா, நீ பாடின பாட்டு யாருக்குமே கேட்கல, நாங்க வாசிக்கவே. நீ தனியே பாடு, பாடு பாடு சாமி, அப்படியே பாடு. ஊர் ஊரா முதல் சொத்துக்கு மேல அடிக்குவோம், ஊர் ஊரா புல் சொத்துக்கு போச்சு அமுக்குவோம். வீட்டுக்கு தான் வரானுங்க, இவனுங்களுக்கு அழுவுக்கு வேற பேருங்க வேற வச்சுக்கிறானுங்க. அத மோளை அடிக்கிறாரு, அவர் பெருத்தா பாலக்காட்டு குஞ்சு மணியம் பெட்டி அமைக்கிறாரு, இவரு பெருத்தா இசை தெருவில் காட்டுற வித்த ராஜாவா. நீ முதல்ல பாட்டு பாடு, அவங்களுக்கு யாரும் கேட்கலையா? இதே பாட்டா? ஆமா, யாரும் கேட்கலையே, என்ன கேட்டா நான் பாடுவேன். எல்லாருமே கேட்டாங்க. பாடுவா? பாடு. அடி பீசுதி நிஜமா அடி ஆசி பேசி ஆன ஊம்பிகி அடி உம்மல அடி உண்மைகி அடி ஏய் ஏய், இருமா இருமா, ஒரு நிமிஷம் இருமா. அவர் எதுக்கு வந்துக்கிறாரு? மொத்த சொத்துக்கு மேல அடிக்கும். நான் எதுக்கு வந்துக்கிறேன்? சொத்துக்கு போச்சு நமக்கு. ஆமா, ஜென்மம் எடுத்தாச்சு. கலைவாணி புனித்துல புடி சோத்து தான் போட்டி போட வந்துட்டான். சார் எதுக்கு வந்துக்கிறீங்க? நான் எங்கனா ரெண்டு சாப்பாடு போடுவாங்கன்னு வந்துக்கிறேன். குத்து சோற துணுப்பிட்டு கூத்தாட வந்துக்கிற வக்கால போய் பாட்டை வந்து போய் அப்புறம் நான் தான் தீம்மா மூச்சை பத்தி அதுக்கு பிடிக்கல. சரி, இந்த பாட்டு பாடுறேன். சரி, பொதுவாக என் மனசு தங்கம் ஓமன் தவுத்து விட்டா தூங்குமா? யாரா எழுதி கொடுத்த அந்த பாட்டுலாம் உனக்கு? அதான் சரி, அவர்கிட்டயே எழுது பாட்டை வாங்கி போய். குனிந்து பணிவோடு வணக்கத்தை அன்போடு இருக்கிறேன். ஆகட்டும். தண்ணி குடிச்சுடு, இனியா நாடகம் பண்றேன். இந்த சேகர் தண்ணி அம்மா நம்ம கஞ்சா மந்திர ராஜ தொடர்கிறார், அவர் தண்ணி அம்மா. நம்ம பெட்டிக்கா இருக்கிறார பட்டாபி அண்ணா, அவர் தண்ணி அம்மா. அம்மா நம்ம முருகன் தண்ணி அம்மா. அப்படி வாஜாரு பொக்கத்தோட சேகர ஏன் தண்ணி அம்மா. நீ உன் பேரை சொன்ன உடனே தண்ணி வாய போந்துக்கிறாங்க. அம்மா ஏன் தண்ணி தம்மா அங்க சாணங்கள் இருக்குதா? ஆடு ஓட்டி போனா ஆட்டு மனகா இருக்கிற ஐயா
நீ கண்டுபிடி. ஒரு பொண்டை நீயா கட்டுல ஒரு பொண்டை பாத்திரத்தை வணங்குது ஏந்துக்கிறான் அந்த கிழப்பையா என்ன சொல்றியா ஐயா என்னாலும் சாரு ஏதோ ஒரு முக்கியமான வேலை அது உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. மனைவி எடுத்து சொல்ல போறாரு. சரி அவங்களுக்கு சொல்ல போறாச்சு நம்ம உன்னை எதிர்காலத்துக்கு தெரியுதா ஒரு அர்த்தமான கேள்வி. எதற்காக அழைத்தோம் என்று தெரியுமா? சந்தோஷமான செய்தி. இன்று ஒயிட் ஷாப் லீவு வந்தியா? அது ஒரு சந்தோஷமான செய்தி. அப்படியே நீ அப்படியே ஊத்தி சூத்து மேல ஊத்துருவேன். அந்த சந்தோஷமான செய்தி இப்போது உரைக்க மாட்டேன். அது நான் உண்மையை உரைக்க உண்மையே நம்முடைய மகன் வந்தாதான் கூட்டு ஓடி